ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல். நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கண்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது, அதற்கு சில எளிமையான வழிமுறைகள் சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன் இந்த மூணுமே தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. எல்லாருமே அதில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கனால நம்மளுடைய கண் கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ எப்படி இருந்தாலும் சரி, அதுதான் வழின்னு ஆயிடுச்சு. அது இப்போ அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு சில வழிமுறைகள் பின்பற்றி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு சில பயிற்சிகள் கண்டிப்பாக செய்யணும். டெய்லி 15 மினிட்ஸாவது ஒதுக்கி நீங்கள் உங்களுக்கு கண் பயிற்சி செஞ்சால் மட்டுமே இந்த மாதிரி செல்ஃபோன் அந்த மாதிரி இதிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், கண்களை பாதுகாத்து கொள்ள முடியும். முதலாவது அந்த எக்ஸசைஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு எக்ஸசைஸாக இப்போ பார்க்கலாம். இப்போ சில கண் பயிற்சிகளை ஷேர் பண்ணுறேன். இதில் முக்கியமான சில பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர், செல்ஃபோன் பார்க்குறனால இந்த பயிற்சிகள் அவசியமாக நீங்கள் சும்மா ரிலாக்ஸ்டாக சேரில் உட்காரும்போதே பண்ணக்கூடிய பயிற்சிகள். அதில் ஃபஸ்ட்டு கண்ணை ஃபாஸ்ட்டாக பிளிங்க் பண்ணுறது இப்போ செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள். ஃபாஸ்ட்டாக இதை இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். கண் எவ்வளோக்கு எவ்வளோ பிளிங்க் ஆகுதோ அவ்வளோ தூரம் நல்லது. கண் சிமிட்டாமல் நம்ம கம்ப்யூட்டரோ செல்ஃபோனோ பார்க்குறனால தான் நம்மளுடைய கண் பிரச்சனைகள் நிறைய வருது. கண்ணை கண்டினியூஸாக சிமிட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சிமிட்டணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்லோ பிளிங்கிங். டைட்டாக கண்ணை மூடி ரிலாக்ஸ்டாக எடுக்கணும். அப்படியே ஓப்பன் மெதுவாக பண்ணணும். ஸ்லோலி ஓப்பன், மூடணும், திறக்கணும். இப்படி ஸ்லோ பிளிங்கிங் மெத்தட் ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண் நரம்புகளெல்லாம் பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் உதவும். இதை நீங்கள் ஏதோ ஒரு நாள் செய்யக்கூடாது. நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட பண்ணலாம், 1 டைம் கூட பண்ணலாம். நம்மளோட டைமை பொறுத்து, நம்மளுடைய கண்ணோட வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கெலாம் டைம் ஒதுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, கண்ணை நல்ல சர்க்கிள் வடிவத்தில் அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லட்ட வேண்டியது. இப்போ கிளாக் வைஸாக சொல்லட்டுறாங்க. இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸாகவும் அப்படியே பண்ணிடணும். இதிலே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் கார் அதிலே ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். கட்டம் 4 பக்கம் நம்மளாம் இமேஜின் பண்ணிவிட்டு பண்ணுறது. கண்ணை லெஃப்ட் ரைட் பார்க்க போகிறோம். லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், இந்த எண்டு அந்த எண்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். டெய்லி பண்ணுங்கள். அடுத்தது டாப் பாட்டம், மேலும் கீழும் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸாக பார்க்கணும். அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்லங்க, பெருக்கல். அந்த கார்னர் பார்த்திங்கன்னா கீழே பார்க்கணும். அதே மாதிரி இந்த கார்னர் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பார்க்கணும். அப்படி இதே மாதிரி பண்ணணுங்க. மூக்கு நுனியை பார்க்குறது, மூக்கு நுனியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதிலேயே பார்க்கணும். ரொம்ப நேரம் நம்மளுக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் தான் பண்ண முடியும். மூக்கு சென்டரை பார்க்குறது. அடுத்து புருவ மத்தியை பார்க்குறது, புருவத்தில் சென்டர் பார்க்குறது. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும், கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், ரொம்ப கண் வலிக்கும். ட்ரை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கண் நல்லா எக்ஸசைஸ், எல்லா பக்கமும் ரத்த ஓட்டம் போகும் கண்ணுக்கு. கண் நல்லா தெரியும் நம்மளுக்கு. இப்படியே பண்ணிங்கன்னா கண்ணோட நரம்புகள்லாம் நல்லா பலப்படும். இந்த மாதிரி கண் பயிற்சிகள் செஞ்சு முடிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், 2 கையவும் நல்லா தேய்க்கணும். அதுலேருந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஃபார்ம் ஆகும். அப்படியே கண்களில் வச்சு அந்த சூடை அப்படியே கதகதன்னு வைக்கணும். இப்படி டெய்லி கண் பயிற்சிகள் செஞ்சு முடித்தோடனே கண்ணுக்கு அப்படியே ஒரு கதகதப்பு கொடுத்து இப்படியே கண் பயிற்சியை முடிக்கணும். டெய்லி இப்படி செஞ்சுட்டு வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சிகளும் நிறையா இருக்கலாம். கண் பயிற்சிகள் எதையாவது செய்யுங்க. கண்ணை சிமிட்டுங்க மெயினாக. அதுக்கப்புறம் கண் மூக்கு நுனியை பார்க்குறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். கண்ணை ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பயிற்சி. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸும் நான் சொல்கிறத தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எதுனாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. அப்படியே அது பாட்டில் ஒரே ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ பார்த்துக்கிட்டு இருக்காமல் அது எதுக்கோ ஒன்று கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்ததாக நம்மளுடைய கண்ணை பாதுகாப்பதில் அதற்கென்றே ஒரு மலர் இருக்கிறது, அதற்கென்றே ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியின் பெயர் நந்தியாவட்டை. அதை பற்றி சில தகவல்கள்.
அந்த கண்களை பாதுகாக்கக்கூடிய கண்மலர் என்று சொல்லக்கூடிய நந்தியாவட்டை பூ, கண்மலர்னே சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ அந்த பூவை உங்களுக்கு கீழே போய் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்க்க ஒயிட் ரோஸ் மாதிரியே இருக்கும், கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ கீழே போய் உங்களுக்கு அந்த பூவை தெளிவாக காட்டுறேன். மேலேருந்து இப்போ காமிச்சேன், இப்போ கீழே வந்து காட்டுறேன். அந்த பூக்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எப்படியே ஒயிட் ரோஸ் மாதிரியே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேர் அடுக்கு நந்தியாவட்டை. அடுக்கு நந்தியாவட்டை ஒயிட் ரோஸ் மாதிரியே இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பூவை நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். இது பேர் கண் மலர்னு சொல்லுவாங்க. கண் மலர், ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. பார்த்துக்கோங்க, ஒரு 3 மலர்கள் பறிச்சிருக்கேன், ஒரு 4 மலர்கள் பறிச்சிருக்கேன். இந்த பூ வந்துங்க எப்படி கண்ணுக்கு நம்மளுக்கு மருந்தாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கவனிங்க, இப்படி அழகாக இருக்குங்க. நந்தியாவட்டையிலேயே 2 வகை இருக்குது. அடுக்கு நந்தியாவட்டை, ஒத்தை நந்தியாவட்டைன்னு இருக்குது. இது வந்து அடுக்கு நந்தியாவட்டை, இதழ்கள் கொஞ்சம் கூட இருக்கும். ஒத்த நந்தியாவட்டையில் 5 இதழ்கள் மட்டும் இருக்கும். இப்போ அடுக்கு நந்தியாவட்டை தான் கண்ணலம் பாதுகாக்கிறதுல ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை என்ன செய்யணும்னா, நம்ம இந்த இதழ்கள் மட்டும் பிச்சுக்கிட்டு இந்த காம்புலேருந்து லைட்டாக, காம்பு தேவையில்லை, இதை மட்டும் நம்ம தண்ணியில் நல்லா அலசிடணுங்க. இப்போ தண்ணியில் அலசிடுறோம் பாருங்கள். இந்த இதழ்களை நல்லா பிச்சு போட்டு நல்லா அலசிக்கிறோம். ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு நீங்கள் இன்னொரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. கண்ணுக்குனால நல்லா அலசி தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா பூவில் எதுவும் தூசிகள் இருக்கலாம், அது வந்து கண்ணை இன்ஃபெக்ஷன் பண்ணலாம். அதனால் நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஊற போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நைட்டு ஊற போட்டிங்கன்னா காலையில் கழுவுங்க. அட்லீஸ்ட் 5 மணி நேரமாவது அந்த பூ இதழ்கள் வந்து தண்ணியில் ஊறி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் நைட்டெல்லாம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். நைட்டு போட்டது, நைட்டு படுக்க போகும்போது காலையில் இப்போ எடுத்தோம்னா இந்த பூ இதழ்கள் மட்டும் வேண்டாம், தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கண் குவளைன்னு விற்கும், அதில் நம்ம வந்து இந்த தண்ணியை ஊற்றி, இதில் கண் பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, கண்ணை சிமிட்டுறது, லெஃப்ட் ரைட் பார்க்குறது, அப் அண்ட் டவுன் பார்க்குறது, என்ன கண் பயிற்சி உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து கண்ணில் அட்லீஸ்ட் உங்களுக்கு எந்த பயிற்சியுமே தெரிலனா கண்ணை சிமிட்டிக்கிட்டாது இருங்க. இந்த மாதிரி கண் குவளையில் கண் சிமிட்டும் போது அது ரொம்ப குளிர்ச்சி கிடைக்குங்க. அதுவும் இந்த நந்தியாவட்டையோட பூவோட இயல்பு என்னென்னா ரொம்ப அதிக குளிர்ச்சி கிடைக்கும் கண்ணுக்கு. அப்போ அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் வர்ற எரிச்சல், அப்புறம் கண்ணில் அப்படியே பூளை தள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து அவ்வளோ குளிர்ச்சி தர்றனால கண்ணில் சிவப்பாக இருக்கும். சில பேருக்கு கண்ணில் வந்து கசக்கணும் போல் எரிச்சல் தரும், அதுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்குங்க இந்த நந்தியாவட்டை பூ வந்து. உங்களுக்கு கண் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குன்னா என்ன செய்யணும், சிவந்து போய் காணப்படுதுன்னா இந்த நந்தியாவட்டை பூவை வந்து ஒரு 4-5 பறித்து நைட்டு படுக்க போகும்போது அந்த கண்ணில் அப்படியே வச்சு, பூவை வச்சு அப்படியே ஒரு காட்டன் துணி, வெள்ளை பருத்தி துணியை வச்சு அப்படியே கெட்டிட்டு படுத்துடணும். படுக்கும்போது கண்ணை மூடிட்டு அது மேலே பூ வச்சு காட்டன் துணி வச்சு கெட்டி படுத்துருங்க. காலையில் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண் சிவப்பு அப்படியே போயிடணும். இந்த மலர் பேரே கண் மலருங்க, அதனால் கண்ணுக்குரிய சிறந்த மலர் இந்த நந்தியாவட்டை. இந்த தண்ணியில் நீங்கள் கண்ணை கழுவுனீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி, கண்ணுக்கு குளிர்ச்சி, கண் நரம்ப பலப்படுத்தும். இப்படி எத்தனையோ நன்மைகள்ங்க, கண்களுக்காண்டி பூவுங்க, அதுதான் அந்த நந்தியாவட்டை பூ. இதை பறித்து பயன்படுத்துங்கள். இந்த கண் குவளை வந்து எல்லா சித்தா ஆயுர்வேதா கடைகளிலும் கிடைக்கும். இப்போ எல்லா ஊர்லேயும் இது கிடைக்குது. இதை வாங்கி வச்சுக்கோங்க, 2-3 வச்சுக்கோங்க, வீட்டில் எல்லோரும் பயன்படுத்தணும்ல. இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்விம்மிங் பூலில் குளித்து நம்மளுக்கு ஹீட்டு குறையுமோ, அதே மாதிரி கண்களுக்கான ஸ்விம்மிங் பூல் தான் இந்த கண் குவளை. அது பாட்டில் கண் நீச்சல் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ குளிர்ச்சி கிடைக்கும், அதுக்கு தான் இந்த கண் குவளை. இப்படி கண் பயிற்சிகள், கண்ணை கழுவுறது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே உடம்ப கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவை மாற்றணும். அதில் பார்த்திங்கன்னா கேரட் கீர்னு சொல்லுவோம், கேரட் ஜூஸ் குடிக்கிறது, கேரட்டை பச்சையாக சாப்பிட்றது, கருவேப்பிலையை சாப்பிட்றது, இந்த மாதிரி சில
உணவுகள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்குன்னே இருக்கிறது இருக்கும். அதில் மெயினாக கருவேப்பிலை, கேரட் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு மென்று சாப்பிடுங்க. கண்ணுக்கு அதிக அளவு குளிர்ச்சி கிடைக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும். கீரைகளில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது கண்ணை பொன் போல் காக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. கண்ணுக்கென்றே ஒரு கீரை, அதை அடிக்கடி சமைத்து வாரத்தில் 2 நாள் சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பகல்லையே கூட நட்சத்திரத்தை பார்க்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.